ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் கிராமத்து பெண் ரஞ்சினி பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் வந்து கோதுமை மாவு வச்சு ஒரு பிஸ்கட் செய்ய போகிறேன். அதை தான் வீடியோவாக எடுத்திருக்கேன். என் வீடியோவை பார்த்துட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இந்த கிராமத்து பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்கட் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். இந்த கிளாஸால் 2 கிளாஸ் வந்து கோதுமை மாவு, அரை கிளாஸ் ரவா, இதால் 3/4 கிளாஸ் வந்து சர்க்கரை. அதை வந்து மிக்சியில் போட்டு பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை வந்து பவுடராக பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இந்த மாவோடு சேர்த்து எல்லாத்தையும் ஒட்டுக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கரெக்டான பதம். கையில் மாவு வந்து ஒட்டக்கூடாது, நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் தளர்த்தியாக இருந்தது, கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு 2வது பிசைஞ்சிட்டேன். இப்போ கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே பதத்துக்கு செய்யணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதம் தான் கரெக்டான பதம். அப்படியே கத்தியை வச்சு அப்படியே பிஸ்கட் மாதிரி அப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ரவுண்டு மாடல் எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம இஷ்டம் தான் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷேப்பில் நான் ரஸ்க்கு மாடலில் அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த மாடலில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம விருப்பம்தான். ஃப்ரெண்ட்ஸ், வானலில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். சூடு ஏறின உடனே ரஸ்க்கு பொரித்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காஞ்சிச்சு, போட்டு எடுத்துக்கலாம். கோல்டு கலரில் நல்லா வெந்து வரணும். அது வரையும் நல்லா எண்ணெயில் பொரிச்சுக்கலாம். ஆனாலும் வந்து சிம்மில் வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹை ஃப்ளேம் வச்சோம்னாக்க உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். சிம்மில் வச்சு வேக வச்சோம்னா நல்லா வெந்து வரும். ஃப்ரெண்ட்ஸ், வெந்துடுச்சு, எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை மாவு பிஸ்கெட் ரெடி. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம்.